ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபோட்டோஷாப்பில் எப்படி பேனர் டிசைன் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டில் போயிட்டு ஃபோட்டோஷாப்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 7.0 வெர்ஷன் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஃபைலில் போயிட்டு ஓப்பன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நமக்கு என்ன ஃபோட்டோ வேணுமோ அந்த ஃபோட்டோவை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஓப்பன் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்துக்கோங்க. கண்ட்ரோல் ஏ கொடுத்து கண்ட்ரோல் சி கொடுத்துக்கோங்க. கண்ட்ரோல் சி எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணுறக்காக. இப்போ நியூவில் போயிட்டு இங்கே சைஸில் பார்த்தீங்கன்னா A4 கொடுத்துக்கோங்க. A4 சைஸ் கொடுத்துட்டு ரெசல்யூஷன் 300 தான் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. இதை மேக்ஸிமைஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கண்ட்ரோல் வி கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம கொடுத்த பிக்சர் வந்து இங்கே பேஸ்ட் ஆயிரும். இப்போ மூவ் டூல் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஃபோட்டோ எந்த அளவுக்கு நமக்கு வேணுமோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வச்சுட்டு நியூ லேயர் ஓப்பன் பண்ணணும். என்டர் கொடுத்துட்டு இங்கே நியூ லேயர் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த லேயர் 2 லாஸ்ட்டில் இருக்கு இல்லையா, அதை வந்து செகண்டாக கொண்டு வரணும். இதை அப்படியே மூவ் பண்ணி இங்கே லேயர் 1க்கு பக்கத்தில் கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு இப்போ லேயர் 2லேயே வச்சுட்டு ஆல்ட்டு பேக் ஸ்பேஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் வந்து பிளாக்காக சேஞ்ச் ஆயிரும். இப்போ டீன் இருக்கு இல்லையா, இது வந்து டெக்ஸ்ட் டூல். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இங்கே கலர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. என்ன டெக்ஸ்ட் வந்து என்ன கலரில் வேணுமோ அந்த கலரை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ எந்த இடத்த நமக்கு டெக்ஸ்ட் வேணுமோ அந்த இடத்த கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு டைப் பண்ணிக்கோங்க. சைஸ் வந்து பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் சைஸ் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. டிக்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. டெக்ஸ்ட்டோட கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா டெக்ஸ்ட்டை அப்படியே செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இங்கே டபுள் டைம் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா கலர் பிக்கர் ஓப்பன் ஆகும். அந்த கலர் பிக்கரில் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. இதை சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இங்கே எங்கள் தளபதிக்குன்னு இருக்கு இல்லையா, இதை வந்து சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இங்கே பிறந்தநாள் வாழ்த்துக்கள், இதுக்கு ஒரு கலர் கொடுத்துக்கலாம். ஓகே. இதுக்கு ஸ்ட்ரோக் செட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் பார்க்குறக்கு அட்ராக்டாக இருக்கும். அதனால நம்ம ஸ்ட்ரோக் செட் பண்ணிக்கலாம். லேயர் 3 இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லேயர் ஸ்டைல்னு ஓப்பன் ஆகும். அதில் ஸ்ட்ரோக் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஸ்ட்ரோக்கில் என்ன கலர் வேணுமோ அந்த கலர் கொடுத்துக்கோங்க. இங்கே நான் 6 கொடுத்துக்கிறேன். ரெட் கலர் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஓகே. நெக்ஸ்ட்டு ஒரு லேயர் ஓப்பன் பண்ணணும். லேயர்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி ஒரு லேயர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இங்கே ப்ரஷ் டூல் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே டிரான்ஸ்பரண்ட் ரெட் ஸ்ப்ரே பெயிண்ட் இருக்கா, அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ப்ரெஷ் என்ன சைஸ் பார்த்தீங்கன்னா 700 கொடுத்துக்கோங்க. இங்கே மோடு பார்த்தீங்கன்னா நார்மல், ஒப்பாசிட்டி 100 தான். ஃப்ளோ பார்த்தீங்கன்னா 65 கொடுத்துக்கோங்க. இப்போ இங்கே ஒரு கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. கலர் கொடுத்துட்டு இங்கே டெக்ஸ்ட் டூல் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி இங்கே டைப் பண்ணிக்கலாம். இங்கே என்ன கலர் வேணுமோ அந்த கலர், டெக்ஸ்ட் என்ன கலரில் வேணுமோ அந்த கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே லேயர் 5 இருக்கு இல்லையா, அதை டபுள் டைம் ப்ரெஸ் பண்ணி திரும்பவும் லேயர் ஸ்டைலில் போயிட்டு ஸ்ட்ரோக்கில் என்ன கலர் வேணுமோ அந்த கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் ரெட் கலர் கொடுத்துக்கிறேன். ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஃபோட்டோ இன்சர்ட் பண்ணணும் இல்லையா, அதுக்கு பாக்ஸ் க்ரியேட் பண்ணணும். அதுக்கு நியூ லேயர் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ரெக்டாங்கிள் மார்க்கி டூல் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி இங்கே மார்க் பண்ணிக்கோங்க.
இங்கே மார்க் பண்ணிவிட்டு இங்கே பின்னாடி வந்து ஒயிட் கலர் வேணும் அப்படின்னா கண்ட்ரோல் பேக் ஸ்பேஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஒயிட்டாக சேஞ்ச் ஆயிரும். இப்போ கண்ட்ரோல் T கொடுத்து டீசெலக்ட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இதை சேவ் பண்ணுறதுக்கு ஃபைலில் போயிட்டு சேவேஸ்ன்னு இருக்கு இல்லையா, அது கொடுத்து ஜேபிஇஜி ஃபார்மேட்டில் சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ பேனர்னு கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். சேவ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது ஃபோட்டோஷாப்பில் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.